ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்றைக்கி தக்காளி கூட கோகனட் சேர்த்து ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுதான் இந்த சட்னிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே 3 பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது சட்னிக்கு தேவையான காரத்துக்கு ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா 2 பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். கலந்துக்கலாம். நல்லா தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு ஜீரகம் சேர்த்து பண்ணுறதுனால நமக்கு இந்த சட்னி ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது நல்லா தேங்காய் தக்காளி எல்லாம் மசிய வதங்கிடுச்சு. இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரொம்பவும் மையம் இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாகவே நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு சட்னி நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். அரைச்ச சட்னியை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது தாளிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். தேவையான அளவு கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தாளித்ததை எடுத்து சட்னியில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான். நமக்கு செம்ம டேஸ்டியான தக்காளி தேங்காய் சேர்த்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லியோட தோசையோட சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.